மக்களே, கனடா வாங்க வாக்கிங் போலாங்கிற சேனலில் நம்மளுடைய நண்பர் இன்னைக்கு அவர் ஆரஞ்சு வெண்டிங் மிஷினை இந்த கனடாலே ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது அவர் தான். வேறு யாரும் இல்லை, இனிமேலும் யாரும் இல்லை, இப்போதைக்கு அவர் தான். அவரோட காரு டெஸ்லாவில் நம்ம கூட்டிகிட்டு வந்தார். டெஸ்லாவை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தது. இங்கே பாருங்கள், சைடில் எந்தெந்த கார் வந்தாலும் சரி, சிக்னல் வந்தாலும் சரி, ப்ராப்பராக காட்டும். அப்படின்னா உங்களை நீங்கள் தூங்கினா கூட அது போய் இடிச்சிடாது. அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு கார் தான் எலக்ட்ரிக் காரில். ரொம்ப ஃபியூவல் கன்சம்ஷனும் அது ரொம்ப சீப்பர் தான் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக ஓட்டுறாரு. அவர்கிட்டே ஒரு இன்டர்வியூ கேட்போமே. சொல்லுங்கள் சார், டெஸ்லாவை பற்றி என்ன சொல்லணும். எலக்ட்ரிக் காரு, ஸோ பெட்ரோலே போட தேவையில்ல. நம்ம ஊரில் 11 மணிலேருந்து காலையில் 7 மணி வரைக்கும் சார்ஜ் பண்ணோம்னா நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில்லே குவார்டர் சார்ஜ் தான். ஸோ ஒரு தடவை சார்ஜ் பண்ணுறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு $3 $4 ஆகும். $4 கிட்டத்தட்ட இங்கே நீங்கள் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இது 500 வரைக்கும் போகும் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணால். ஸோ $4-5 500 கிலோமீட்டர் போகலாம். சூப்பர். பெட்ரோல் போட்டிங்கன்னா எவ்வளோ ரூபா ஆகும்? பெட்ரோல் போட்டால் சராசரியாக ஒரு $100 ஊற்றும். பாருங்க, $4 எங்கே இருக்குது, $100 எங்கே இருக்குது. சரி, ஓட்டுறதுக்கும் சீட்டில் உட்கார்றது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? கம்ஃபர்டபுளாக இருக்கா? இதோட கம்ஃபர்ட்டை நம்ம பெட்ரோல் கார்ஸோட கம்பேர் கூட பண்ண முடியாது. இது ஃபர்ஸ்ட் சவுண்டே இருக்காது. ஓகே. இப்போ இந்த சவுண்ட் வர்றதே ரோடுக்கும் இந்த டயருக்கும் இருக்கிற ஃப்ரிக்ஷனால சொல்றேன். ஓகே. இன்ஜின் சவுண்டே கிடையாது. இப்போ நம்ம போய் எங்கேயாச்சும் பார்க் பண்றப்ப நீங்க இது பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க, ஒண்ணுமே இருக்கா சவுண்ட். ஏன்னா இது பேட்டரி காரு. கம்ஃபர்ட் லெவல பாத்தீங்கன்னா இதுல எஃப்எஸ்டின்னு இருக்கு. அது நான் வாங்கல, ஃபுல் செல்ஃப் டிரைவிங்ட்டு. அதுக்கு மாசம் ஒரு $100 நம்ம பே பண்ணணும். பட் அது பே பண்ணிட்டோம்னா அவன் என்ன பண்றான்னா, அவன் உங்க காரை உங்களுக்காக அவனே கண்ட்ரோல் பண்றான். இப்ப இந்த திரும்புதுல அதே திரும்பிக்கும். இந்த 2 லைனுக்கு நடுவுல அது போயிட்டே இருக்கும். இப்ப நீங்க இதுலயே பாக்கலாம், இந்த லைன், இந்த டாட்டட் லைனும் இந்த லைனும் தெரியும். ஸோ அது எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு இதுல சென்ட்ரி ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு. சென்ட்ரி ஸ்கீம் என்னன்னா, இப்ப நம்ம பார்க் பண்ணி இருக்கோம், பார்க் பண்றப்ப எவனாச்சும் திருட வந்தான்னா இது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சாவி இல்லாதவன் ஏதாச்சும் இது பண்ண நோன்னா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ரெக்கார்ட் பண்ணி கிளவுட்ல அனுப்பிடும். நம்ம இமெயில்ல இருந்து போய் அதை செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ திருடிட்டு போறதும் கொஞ்சம் கஷ்டம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அருமை. நாங்க இப்ப இந்த காரை வாங்கலாமா? நீங்க அதுக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்களா? இப்ப இங்க ரொம்ப சீப்பா இருக்கு செகண்ட் ஹேண்ட் காரு. ஓகே. நன்றி சார், நன்றி.